சமையல் கூடம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். புது புது உணவுகளையும் உணவு குறிப்புகளையும் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சமையல் கூடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, தேங்காயில் லட்டு தான் பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 4 மூடி தேங்காயை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், வெள்ளையாக துருவி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா தேங்காயை வதக்கிக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு வதக்குவோம். இப்போ நான் கடாயை ஹீட் பண்ணி நெய்யையும் விட்டுட்டேன், 1 ஸ்பூன் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் எல்லாமே நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டேன். நல்லா வதக்குனாதான் ஒரு 1 வீக் வரையும் இந்த லட்டு இருக்கும். இப்போ நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு நான் ஒரு 50 கிராம் ரவா எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வறுத்துடலாம். இப்போ ரவா நல்லா வறுபட்டுச்சு. நான் ஒரு 100 கிராம் சர்க்கரை இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா நான் சுண்ட காய்ச்சி வச்சிருக்கேன் பால், 1/4 லிட்டர் பால் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம், கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவா நல்லா கொதிச்சு நல்லா இருக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம வதக்கி வச்சிருக்க தேங்காய் துருவலை போட்டுடலாம். கொஞ்சமாக நான் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம லட்டு பிடிக்கும் போது மேலே தூவுறதுக்காக. இந்த இடத்துல லைட்டாக ஒரு சிட்டிகை அளவு உப்பு போடுவோம். மூணு ஏலக்காய் பொடிச்சு வச்சிருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முந்திரி பாதாம் ரெண்டையுமே துருவி வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணி நல்லா லட்டு பிடிக்கிற பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த மாதிரி நல்லா இறுகி வந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நெய் போட்டுடலாம். இதை வேற பிளேட்ல ஆற வச்சிருவோம். ஆறும்போது இன்னும் நல்லா லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும் இறுகி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் லட்டுக்குள்ள மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம 3/4 கப்பு தான் இந்த தேங்காய் துருவல் நம்ம வதக்கிட்டு போட்டோம். மீதி 1/4 கப்பு தேங்காய் துருவல் வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இதை நல்லா டிப் பண்ணிப்போம். இதே மாதிரி எல்லா லட்டுகளையும் நம்ம தேங்காயில் டிப் பண்ணிப்போம். அவ்வளோதாங்க, நம்மளோட தேங்காய் லட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நேயர்களே, இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சமையல் கூடம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும்.
மீண்டும் அடுத்த ஒரு உணவு செய்முறையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.